வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நாம இப்போ என்ன பார்க்க போறோம்னா 5ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய வளரறி மதிப்பீடு பார்க்க போறோம். பக்கம் 29 இருக்கு. வாழ்த்துகள் இச்சொல்லிலிருந்து உருவாகாத சொல், அதாவது இதுல என்னென்ன சொற்கள் உருவாகும்னு கேட்கல, உருவாகாத சொல். இங்க பாருங்க, துகள்ன்ற வார்த்தை உருவாகும், வாழ்த்துன்ற வார்த்தையும் உருவாகும், வாத்து வா இத்து அதுவும் உருவாகும், வாழ்க்கை இதுதான் உருவாகாது. ஏன்னா கைன்ற ஒரு வார்த்தை எழுத்து இல்லை, அதனால வாழ்க்கை தான் வந்து உருவாகாத சொல். அப்ப பதில் வந்து என்னது? ஈ. பதில் வந்து நம்மளுக்கு என்னது? ஈ. இதை தான் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஷேட் பண்ணிக்கணும். அடுத்து பார்க்கலாம். புதிருக்கான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உனக்கு சொந்தமானது ஆனால் மற்றவர்களால் அதை அதிகம் பயன்படுத்துவார்கள். அது என்ன? நம்ம அந்த பாடத்துல அறிவு நிலா பாடத்துல தெரிஞ்சிருப்போம். அதுல என்னது? பெயர். அது என்னது? பெயர். அப்போ பதில் வந்து என்னது? ஈ. என்னது? ஈ. ஈயை வந்து ஷேட் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்க்கலாம். மூன்றாவது, இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் இணை எது? இரண்டாம் எழுத்து நல்லா கவனிங்க. இதுதான் இது முதல் எழுத்து, இது இரண்டாம் எழுத்து. இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. அப்படி பார்த்தோம்னா பனிமலர் நனிப்பசு. இங்க நீ நீ என்னது? நீ நீன்னு சொல்லிட்டு இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருது. அப்போ ஆதான் வந்து பதில். என்னது? ஆதான் வந்து பதில். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தன்மதி காலியான உண்டியில் எத்தனை நாணயங்கள் போட்டால்? ஒரே ஒரு நாணயம் தான் போட்டால். எத்தனை நாணயங்கள் போட்டால்? ஒரே ஒரு நாணயம். ஈதான் வந்து பதில். அடுத்து தமிழின் இனிமை பாடலை பாடியவர் யார்? பாரதிதாசன். யாரு? பாரதிதாசன். தமிழின் இனிமை பாடியவர் யாரு? பாரதிதாசன். அதுக்கப்புறம் அடிக்கோடிட்ட சொற்கள் குறிக்கும் உணவுகள் யாவை? இங்க பாருங்க, இந்த சுளை கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சரும். சுளை எதை குறிக்கும்? பலாவை குறிக்கும். களை எதை குறிக்கும்? கரும்பு குறிக்கும். ஆதான் வந்து பதில். என்னது? ஆதான் வந்து பதில். அடுத்து பொருத்தமான சொல்லால் நிரப்புக. பனிமலர் ஏறிய அந்த இடத்துல என்ன வரும்? தேனும். காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொலியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நிறம். அப்போ ஆதாம் தேனும் பாலும் என்ன வரும்? தேனும் பாலும். அடுத்து தொடர்களை வரிசைப்படுத்தி எண்ணிடுக. தொடர்களை வரிசைப்படுத்தி எண்ணிடுக. நம்பர்ஸ் வந்து இது பண்ணணும். இப்போ இதுல எப்படி நம்ம இது பண்ண? முதல்ல வந்து என்ன பண்ணா, கவிநிலா தன்மதி அழகன் மூவரும் விளையாடி கொண்டிருந்தனர். விளையாடி கொண்டிட்டு இருக்கும் போதுதான் இன்று புதிர் போட்டு விளையாடலாம் என்று பாட்டி கூறினார். புதிர் விளையாட்டுகள். அதுக்கப்புறம் விதிமுறைகளை கூறினார். அதுக்கப்புறம் பாட்டி கூறியவுடன் மூவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். சரிங்களா? என்னது? மூவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். இதுதான் வந்து அந்த வரிசை. புதிருக்கு விடை எழுதுக. கையுண்டு கால் இல்லை, கழுத்துண்டு தலையிலே. அது என்ன? சட்டை. என்னது? சட்டை. பொருத்தமான நிறுத்தற் குறியிட்டு எழுதுக. யானை பிளிரியது. அப்போ அந்த இடத்துல இதுதான் வந்து நம்ம இந்த சிம்பிள் தான் வந்து நமக்கு வைக்கணும். ஆந்தை அலறியது. செலியனுக்கு பயத்தால் நாக்கு வறண்டது. புள்ளி வைக்கணும். ஓ இதுவரை நான் கண்டது கனவோ. மேற்கோள் குறி போடணும். ஓன்னு இருக்கு இல்லைங்களா? அந்த இடத்துல ஓ இதுவரை நான் கண்டது கனவோன்னு போட்டு இங்க ஒரு புள்ளி வைக்கணும். அடுத்து பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. பாடல் வந்து நனிப்பசு பொலியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர். நனி என்ற சொல்லுக்கான பொருள் என்னன்னா, நனின்னா என்னது? மிகுதி. நனின்னா என்னது? மிகுதி. ஈதான் வந்து பதில். நனின்னா என்னது? மிகுதி. முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்தொகுப்பு. அப்படி பார்த்தா இங்க பாருங்க, எண்ணுயிர். இங்க ஏ பா நீன்னு வருது. இங்கதான் ஏ ந இது வேற வேற. இதுதான் ஏ ஏ ஏ எண்ணுயிர் என்பேன் எனினும். இதுதான் வந்து முதல் எழுத்து ஒன்று போல் வரும் இணை. அடுத்து நனிப்பசு பொலியும் பாலும் தென்னை நல்கிய குளிரல நிறம். அடிக்கோடிட்ட சொல்லுக்கான பொருள். நல்கியன என்னன்னா வழங்கிய. நல்கியன என்னது? வழங்கிய. இப்பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள உணவுப் பொருள்களை எடுத்து எழுதுக. என்னென்ன வந்திருக்கு? நனிப்பசு பொலியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் தான். அப்போ பால் இளநீர் இது ரெண்டும் தான் இந்த பாடல்ல இடம்பெற்றுள்ள உணவுப் பொருள். எண்ணுயிர் என்பேன் கண்டீர் என்ற வரியில் உயிர் என்று கவிஞர் எதை குறிப்பிடுகிறார்? உயிர் என்று தமிழ் மொழியை கவிஞர் கூறுகிறார். உயிர் என்று தமிழ் மொழியை கவிஞர் கூறுகிறார். அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. இங்க ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம படிச்சு கீழே பதில் சொல்லணும். சரிங்களா? செண்பகனூரில் உள்ள தன் பாட்டி வீட்டில் கயல் தன்னுடைய தோழி செல்வியுடன் விளையாடி கொண்டிருந்தாள். ஊர் பேரு செண்பகனூர். அங்க பாட்டி வீட்டுல கயல் இருக்கா. தன்னுடைய தோழியோட பேரு செல்வி. அவ கூட விளையாண்டுட்டு இருக்கா. அப்போது கயல் செல்வியிடம் புதிர் விளையாட்டு விளையாடுவோமா என்று கூறி புதிர் ஒன்று போடுகிறேன், அதற்கு நீ பதில் கூற வேண்டும் என்றாள். அப்ப யாரு? கயல் தான் சொல்றாங்க. நான் அது என்னிடமிருந்து நீ எடுக்க எடுக்க குறையாமல் நான் வளர்ந்து கொண்டே செல்வேன், நான் யார் என்று கேட்டாள்.
அதுக்கு செல்வி சற்று நேரம் சிந்தித்துவிட்டு உன்னிடம் உள்ள விளையாட்டு பொருள்தானே என்று கூறினாள். உடனே கயல் விடை இது இல்லை பொருள்தானே என்று கூறினாள். உடனே கயல் விடை இது இல்லை, ஏனெனில் நீ என்னிடம் உள்ள விளையாட்டு பொருளை எடுத்தால் என்னிடம் அது குறைந்து விடுமே என்று கூறினாள். அதற்கு செல்வி ஆமாம் என்று கூறி சற்று நேரம் சிந்திக்க தொடங்கினாள். உடனே கயல் நான் கேட்ட புதிருக்கு நானே விடை கூறுகிறேன் என்று கூறி கற்ற கல்வியானது பிறருக்கு கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது, இந்த புதிருக்கான விடை கல்வி என்று கூறி சிரித்தாள். அதாவது ஒருத்தருக்கு கொடுக்க கொடுக்க குறையவே குறையாது, வளரும் அப்படின்னு என்னன்னா கல்வி. என்னது கல்வி. நம்ம கற்ற கல்வி எப்பவுமே ஒருத்தருக்கு நமக்கு மற்றவருக்கு சொல்லி கொடுக்கும்போது இன்னும் நம்மளோட அறிவு வளருமே தவிர குறையவே குறையாது. அதுதான் இந்த பத்தியில கொடுத்துருக்காங்க. தோழிகள் விளையாட விளையாட்டின் பெயர் இந்த இடத்துல என்னது புதிர். என்னது புதிர். புதிர் தான் விளையாண்டாங்க. என்ன விளையாண்டாங்க? புதிர் விளையாண்டாங்க. அடுத்து கயலின் பாட்டி வீடு எங்கு உள்ளது? செண்பகனூர். எங்க இருக்கு? செண்பகனூர். மூன்றாவது கேள்வி, செல்வியிடம் புதிரை கேட்டது யார்? செல்வியிடம் யார் புதிரை கேட்டாங்க? கயல். யார் கேட்டது? கயல் கேட்டாங்க. அடுத்து பத்தியில் உள்ள புதிருக்கான விடை கல்வி. என்னது கல்வி. உனக்கு பிடித்த புதிர் ஒன்றை எழுதுக. பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள். அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய். வெண்டைக்காய். அடுத்து பின்னாடி ஐ செய்யலாமே, மீனுவுக்கு உதவலாமா, குளத்தில் நீந்தும் மீன்கள், காட்டில் ஓடும் இதனது மான்கள், செடியில் பூக்கும் பூக்கள், மரத்தில் காய்க்கும் பழங்கள், வானில் பறக்கும் பறவைகள், புல்வெளியில் மேயும் ஆடுகள். அடுத்து பாருங்க, செய்தவர்கள் யார் எழுதலாமா? முயல் ஓடியது நரிகள் பறந்தன. இங்க பாருங்க, வண்டு பறந்தது பூக்கள் சிரித்தன. எலி ஓடியது, அது எங்க என்ன இருக்கு? பூனைகள் பார்த்தன. புலி பாய்ந்தது மான்கள் பயந்தன. புலி பாய்ந்தது மான்கள் பயந்தன. அடுத்து செடியில் பூக்கள் பூத்தன. இங்க காய்கள் இருக்கு, அதுக்கு பேர் என்னது? கொடியில். கொடியில் காய்கள் காய்த்தன. இங்க பாருங்க, படியில் சிறுவன் ஏறினான். இங்க மடியில் சிறுவன் தூங்கினான். மடியில் சிறுவன் தூங்கினான். இங்க பாருங்க, மான்களுக்கு கொம்புகள் இருக்கும், பறவைகளுக்கு இறகுகள் இருக்கும், மீன்களுக்கு துடுப்புகள் இருக்கும், மரங்களுக்கு கிளைகள் இருக்கும், வீடுகளுக்கு கதவுகள் இருக்கும், பூக்களுக்கு இதழ்கள் இருக்கும். சரிங்களா? அவ்வளவுதான் இந்த வீடியோ. இதோட முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உன் நண்பர்கள் இந்த வீடியோவை பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.